12th அக்கௌண்டன்சி 4th சாப்டரில் 8வது பயிற்சி சம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனம் கடந்த 3 வருடங்களாக ஈட்டிய நிகர லாபங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 வருஷத்தோட லாபத்தை தந்திருக்காங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் 80,000 இருக்குது. பயன்படுத்தப்பட்ட முதல் மீதான சாதாரண லாப விகிதம் 15% தந்திருக்காங்க. 2 ஆண்டு கொள்முதல் இருக்குது. இதை வச்சு இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்த லாபம். மொத்த லாபம் வந்து நமக்கு 3 வருஷங்களோட லாபங்கள் தந்திருந்தாங்க. அந்த லாபத்தை நம்ம வரிசையாக எழுதிக்கிடுவோம். 20,000, 17,000, 23,000. இப்போ இதை 3 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 60,000 ரூபாய் கிடைக்குது. இதுதான் மொத்த லாபம். அடுத்த ஸ்டெப்பு நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். சராசரி லாபத்தோட ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்போ மொத்த லாபம் நம்ம 60,000ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து நமக்கு 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 20,000 ரூபாய். இதுதான் நமக்கு சராசரி லாபம். அடுத்து சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். சாதாரண லாபத்தோட ஃபார்முலா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்டு சாதாரண லாப விகிதம். இப்போ பயன்படுத்தப்பட்ட முதல் நமக்கு சம்மில் 80,000ன்னு தந்திருக்காங்க. சாதாரண லாப விகிதம் வந்து 15%. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 12,000. இதுதான் நமக்கு சாதாரண லாபம். இப்போ சராசரி லாபமும் கண்டுபிடிச்சாச்சு, சாதாரண லாபமும் கண்டுபிடிச்சாச்சு. உயர் லாபம் கண்டுபிடிச்சிடலாம். 20,000 சராசரி லாபம் வந்து 20,000, சாதாரண லாபம் வந்து 12,000. இதை கழிக்கும்போது நமக்கு 8,000 வருது. இதுதான் உயர் லாபம். நற்பெயரோட ஃபார்முலா உயர் லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. உயர் லாபம் நம்ம 8,000ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து 2. இதை பெருக்கும்போது 16,000 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு இந்த கணக்குடைய ஆன்சர்.